சாத்தான் நம்ம உடம்புலையே அதிகமாக டார்கெட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய பிரெயின் தாங்க. சரிங்களா? அதை பிரெயினை பற்றி படிக்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லா பேத்துக்கும் தெரியும். அதை வந்து ஒரு அனாட்டமி வைஸாக இல்லை ஒரு மார்ஃபாலஜிக்கல் வைஸாக நம்ம பார்க்கும்போது அது ஒரு பயங்கர ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அதனால் நம்ம அங்கெல்லாம் இப்போ போகிறதில்ல. ஜென்ரலாக சைக்காலஜிக்கும் சைக்காட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. ரெண்டுமே சேமாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. ஒரு மனிதனுடைய நார்மல் பிஹேவியரு, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறத பற்றி, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி பேச சைக்காலஜி. ஆனால் அவனுடைய அப்நார்மலான ஒரு பிஹேவியரை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா சைக்காட்ரி. ஆனால் நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் வந்து நம்ம அடிக்கடி உள்ளே நுழைவோம், வெளியில் வருவோம். இந்த 3 ஸ்டேஜ்னு மூணு மோடுன்னு வச்சுக்கலாம், இல்லை 3 ஸ்டேஜ்னு கூட வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வருவோம், சில நேரம் வராமல் கூட இருப்போம், சில நேரம் வந்திருப்போம், ஆனால் நம்ம வரலைன்னு நம்ம ஏமாற்றிக்குவோம். இந்த மாதிரியான 3 ஸ்டேஜை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். பேத்தலாஜிக்கலாக பார்த்தோம்னா இந்த 3 ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ட்ரக்கு தான் கொடுப்பாங்க அதை சரி பண்ணுறதுக்கு. ஆனால் சில நேரம் நம்மளை அறியாமையே நம்ம இதுக்குள்ளே போயிட்டு ஆனால் வெளியில் வந்துடுவோம். அதனால் இந்த 3 பற்றி தான் நம்ம ரொம்ப நான் அறுக்கலை, 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து இலூஷன். 2வது விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாலுசினேஷன். 2 ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் 2க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3வது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெலூஷன். ஸோ இந்த 3க்கும் அப்படி என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? இலூஷன்னா என்ன, ஹாலுசினேஷன்னா என்ன, டெலூஷன்னா என்ன? இந்த 3ல் சாத்தான் நம்மளை எப்படி இதுக்குள்ளே தள்ளுறான், அப்போ நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வராது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இலூஷன்னா சிம்பிளாக சொல்லணும்னா மிஸ்பெர்செப்ஷன். சரிங்களா? ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது, ஆனால் யூ பெர்சீவ்ட் இன் அ ராங் வே. ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்லணும்னா பார்த்துக்கோங்க. ஒரு 2 லைனை நம்ம வந்து ஒரு போர்டில் வரைகிறோம், 2 ஈக்குவலான ஒரு லைனுங்க. சரிங்களா? ஒரு லைனில் நான் வந்து இன்வெர்டட் வி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்ஜில், இன்னொரு லைனில் இன்வெர்டட் இல்லாமல் ஒரு வி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2மே சேமாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க ஒன்று இன்னொன்னோட வேறுபட்டதாக தெரியும். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ஒரு 2 லைனை எடுத்துகிட்டு ஒரு லைன் இன்வெர்டட் வியும் இன்னொரு லைனுடைய கார்னரில் இன்வெர்டட் இல்லாத வியும் 2 சைடும் போட்டு பாருங்கள். ஒரு மாதிரியான ஒரு மிஸ் பெர்செப்ஷனான ஒரு வியூ உங்களுக்கு தெரியும். அதை தான் இலூஷன்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்டிமுலஸ் இஸ் தேர் பட் யூ பெர்சீவ்ட் இன் அ ராங் வே. இந்த பைபிள்லேயும் நம்ம நிறைய இடத்துல வரலாம். கடவுள் நமக்குன்னு சில பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அந்த ஸ்டிமுலஸ் இருக்கும். கடவுள் வந்து நமக்கு நிறைய வாக்குத்தாத்தங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். த ஸ்டிமுலஸ் இஸ் தேர் பட் அந்த உலக பிரகாரமான மாயையில் நம்ம ஈடுபடும் போது சில நேரம் வி பெர்சீவ்ட் இன் அ ராங் வே. ஸ்டிமுலஸ் இஸ் தேர் பட் வி பெர்சீவ்ட் இன் அ ராங் வே. அதுதாங்க இலூஷன். சரிங்களா? இன்னொரு ஒரு இலூஷனை வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட வந்து அதை இலூஷன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸ்டிமுலஸ் இஸ் தேர் பட் ஹி பெர்சீவ்ட் இன் அ ராங் வே. சரிங்களா? இப்போ ஹாலுசினேஷன்னா என்ன? ஹாலுசினேஷன்னா என்ன? ஸ்டிமுலஸ் இஸ் நாட் தேர் அண்ட் யூ பெர்சீவ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சரிங்களா? அதான் ஹாலுசினேஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு ரூம்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அங்கே திடீர்னு போனீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிது, பக்கத்தில் ஒரு எருமை மாடு நிற்கிது, அதுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு ஒரு கண்ணுக்குட்டி நிற்கிது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு எலிஃபென்ட் நிற்கிது. வாதானே அரண்டிட்டீங்க, என்னடா நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போனோம், இங்கே போனால் ஆட்டுக்குட்டி குரங்கு இறங்கு இல்லாமல் இருக்குது, இங்கே நீங்கள் ஒன்று லைட்டை போட்ட உடனே அப்புறம் தான் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுன்னு. ஸோ அங்கே ஒரு ஸ்டிமுலஸ் இல்லை பட் யூ பெர்சீவ்ட் இன் அ ராங் வே. சரிங்களா? பெர்செப்ஷன் வித்தவுட் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். சரிங்களா? யூ ஹேட் அ பெர்செப்ஷன் பட் தட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் ஸ்டிமுலஸ் இன் தட் ரூம் பட் யூ பெர்சீவ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சரிங்களா? திடீர்னு நீங்கள் உட்காந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, பக்கத்தில் இருக்க ஒரு பையன் உங்களை கூப்பிட்டுட்டு, வாயா நம்ம இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் அங்கே போய் அந்த கவர்னரை போய் நம்ம சந்திக்கலாம்
அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் ஆக்சுவலி உங்களை சொல்லவே இல்லை, ஆனால் உங்களுக்கு மைண்டில் அப்படி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஹாலுசினேஷன். இன்னும் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த ஹாலுசினேஷனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பலவிதமான ஹாலுசினேஷன் இருக்குது, பலவிதமான டைப் இருக்குது. நம்மளுடைய எண்ணத்தையும் எதிர்காலத்தையும் சரியான ஒரு நேர்கோட்டில் வைக்காமல் இருக்கிற இந்த பலவிதமான இளைஞர் கூட்டத்தின் மத்தியில் இந்த மாதிரியான பல டைப்பான ஹாலுசினேஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம். விஷுவல் ஹாலுசினேஷன் ஒன்றுமே இல்லை, பட் ஆனால் ஏதோ உங்களுக்கு தெரியுதுன்னு வந்து சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டு. விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ் அது நிறைய விதமான எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸோ இல்லை சைக்கோட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கிறதுனாலையோ இல்லை பயங்கரமான அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையோ இது மாதிரி பலவிதமான காரணங்கள்னால அவங்க இந்த மாதிரியான ஹாலுசினேஷனல் பிஹேவியருக்கு போகலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஆகாரத்தை நம்ம வந்து கரெக்டாக கடைபிடிக்கும் போது, ஈடன் கார்டனில் கொடுத்த அந்த ஆகாரத்தை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கும் போது இந்த விதமான பிரச்சனைகள்லாம் நம்ம ஈடு கொடுக்காம மாட்டிக்கொள்ளாமல் நம்ம இருக்கலாம். சரி, அதுக்கு நான் வரேன் இந்த டாப்பிக்கு. பட் அதுக்கு முன்னாடி பல விதமான டைப்ஸ் ஆஃப் ஹாலுசினேஷனை பற்றி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ், பட் தெர் இஸ் நோ விஷுவல் ஆப்ஜெக்ட், பட் யூ ஆர் சீயிங் சம்திங், விஷுவல் ஹாலுசினேஷன். சேம் வேக்கு ஆடிட்டரி ஹாலுசினேஷன், தேவையில்லாத உட்காந்துட்டு இருக்கீங்க, தேவையில்லாத சவுண்டு வருது, வா எந்திரிச்சு ஓடியா நம்ம போகலாம் இப்போயே கிணத்துக்கடியில், அங்கே போய் எட்டி பார்த்தா அங்கே ஒன்று தெரியும், அங்கேருந்து கீழே குதிக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் சவுண்ட் ஆல்வேஸ் கெட்டிங். நம்ம பேய் சில வந்து கிணத்துக்குள்ளே தள்ளி விடுது அது கிராமத்தில் சொல்லுவாங்க. கைண்ட் ஆஃப் ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ். ஏதாவது ஒன்று நம்ம காதில் வந்துக்கிட்டே இருக்கலாம். ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் மைண்டில் வந்து பம்பார்டு ஆகிக்கிட்டே இருக்கலாம். நான் இப்போ ஃபேண்டஸி பற்றி நம்ம சொல்லலை. ஃபேண்டசிக்கு ரியாலிட்டிக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது டெம்போரல் ரோப் தான் நம்ம பிரெயினில் வந்து அதை வந்து டிசைட் பண்ணுது. அந்த சப்ஜெக்ட் ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்டு, நான் அதை பற்றி இப்போ பேசலை, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிரும். ஃபேண்டசி வேறு, ரியாலிட்டி வேறு, இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஹாலுசினேஷனுங்கிறது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ. ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ். அதே மாதிரி டாக்டைல் ஹாலுசினேஷன்ஸ். எவனோ என்னை தொடுறாயா, ஏதோ ஒரு பூச்சி என் உடம்புல கிடுக்குன்னு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கையை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் கையை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கை எப்பயுமே ஒருத்தவங்க சூடாகவே இருந்துட்டு யாரோ தீக்குள்ள வச்ச மாதிரியே இருக்காங்க. சாணியை என் மூஞ்சில் எவனோ அடித்த மாதிரியே இருக்கியா எப்போ பார்த்தாலும். ஏன்னா டாக்டைல் ஹாலுசினேஷன்ஸ். அதே நீங்கள் போயிட்டு அப்படியே அந்த சைடு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட்ரோல் பங்க் சைடு ஏதோ ஒரு ஸ்மெல்லு அடிச்சுனே இருக்குது, சரிங்களா? இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்மெல்லு உங்களை விரட்டிக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்மெல்லு உலகத்துலேயே இல்லவே இல்லை. ஏதோ ஒன்று ஸ்மெல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் அந்த ஸ்மெல்லு இல்லவே இல்லை. ஃபேண்டம் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. சரி, ஃபேண்டம் ஸ்மெல்லு இல்லை. மேபி சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிரெயினில் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது வந்து தெர் இஸ் நோ ஸ்மெல், சரிங்களா? ஸ்மெல்லு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்கலாகவே இல்லாத ஒரு வாசனை இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியுது. பெட்ரோல் பங்க்கு போகவே இல்லைன்னா பெட்ரோல் வாடை அடிக்குது, சரிங்களா? இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரியே ஸ்மெல்லு உங்களை விரட்டிகிட்டே வருது அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆல் ஃபேக்ட்ரி ஏதோ ப்ராப்ளம், ஆல் ஃபேக்ட்ரி ஹாலுசினேஷன்ஸ், சரிங்களா? ஹாலுசினேஷனுக்கும் ஃபேண்டசிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் பேர் சொல்லிட்டேன். நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, அருமையான ஒரு நல்ல வெஜிடபிள் குருமா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு, அது அப்படியே ஸ்மெல்லு அப்படியே வருது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காய்கறியுடைய கலர்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக அவங்களுக்கு தெரியுது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டசி, யூஆர் திங்கிங் யுவர் இமேஜினேஷன்ஸ், சரிங்களா? யூ மேட் பை யுவர் செல்ஃப். யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் த ரியாலிட்டி பிட்வீன் த இமேஜினேஷன்ஸ். ஸோ ஃபேண்டசி பிட்வீன் த ரியாலிட்டி. ஸோ தேட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஹாலுசினேஷன் வந்து இல்லவே இல்லை, ஸ்டிமுலஸே, பட் யூ பெர்சீவிங் இட், இட்ஸ் கால்ட் ஹாலுசினேஷன்ஸ், சரிங்களா? ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம், இட்ஸ் அ டிஸார்டர், இட்ஸ் அ சைக்கியாட்ரி, சரிங்களா? ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா? இமேஜினேஷன் வந்து யூ ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் ஃபார் எ வாயில். ஃபேண்டசி இஸ் ஆல்வேஸ் அ வாலண்டரி, a thought coming again and again and again. If someone loving you, so the thought is coming again and again and again. That's a different thing. So you should not confuse always with the fantasy with the reality. டெம்போரல் நம்ம பிரெயினில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுதாங்க ரியாலிட்டி ஃபேண்டசி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்போரல் ரொம்ப வந்து நம்ம பிரெயினில் இன்னொன்று ஒரு வித்தியாசமான ஒரு இதை கடவுள் கொடுத்துருக்காரு. எது ரியலு எது அன்ரியல் அப்படின்ட்டு. நான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜூமில் எல்லா பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேத்துக்கும் தெரியும் யார் யார் மூஞ்சி, யார் யார் எப்படி இருக்கும், யார் யார் எப்படி இருக்காங்க. சப்போஸ் ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அவன் வந்து சொல்கிறான், நான் ஜூமுக்குள்ளே என்றானே எல்லாப்பா எல்லாம் மெட்டாலிக்காக இருக்கீங்க, ஒரு நீ வந்து இரும்பு, நீ செம்பு, நீ வந்து கரும்பு, நீ வந்து இரும்பு, நீ வந்து தங்கம், ஏன்னா எல்லாம் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறான். விஷுவலாக அவனுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா எல்லா பேரும் ஏன்னா காட்டன் பால் அங்கங்கே அப்படியே வானத்தில் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் எ இரிட்டேஷன். சரிங்களா? இப்போ யாருக்காவது எபிலெப்சி வந்துருச்சு அந்த டெம்பரல் லோபில் அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், அங்கே ஆல்ஃபேக்டரி ஹலுசினேஷன் வரும், ஸ்மெல் அப்படியே அவங்கள விரட்டிகிட்டே வரலாம். அதே இது வந்து அந்த நர்வ்ஸு இஷ்யூஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆடிட்டரி ஹலுசினேஷன், அந்த விஷுவல் ஹலுசினேஷன், கையில் ஏதோ ஊடுற மாதிரி இருந்துச்சுன்னா டெக்டைல் ஹலுசினேஷன்ஸ், இந்த மாதிரி பல விதமான ஹலுசினேஷன்ஸை டைப் இருக்குது. சரிங்களா? அதோட ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன தெரியுங்களா? இரிட்டேஷன் கஸ்டேட்டரி ப்ராப்பரில் வந்துச்சுன்னா கஸ்டேட்டரி ஹலுசினேஷன் வரும். நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, செம்மையான வாடை அடிச்சுட்டே இருக்குது, நல்லா குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாடை. நான் முதல்ல சொல்கிறது வந்து ஸ்மெல்லு. சரிங்களா? ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா? டேஸ்ட்டு. ஸ்மெல்லு இல்லை, டேஸ்ட்டு அப்படியே செம்மையான டேஸ்ட்டு, நாக்கு ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? மசாலாவை அதிகமாக சாப்பிட்டு அப்படியே இருக்குது. அந்த இடத்துல இரிட்டேஷன் ஆகும்போது மசாலா ஸ்மெல் அப்படியே டேஸ்ட்டு வாயில் இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? கஸ்டேட்டரி ஹலுசினேஷன்ஸ். நம்ம கடவுள் வந்து கண்ணு கொடுத்துருக்காரு, பட் ஆனால் விஷுவல் ஹலுசினேஷன் வருது. காது கொடுத்துருக்காரு, ஆடிட்டரி ஹலுசினேஷன்ஸ். அதே மாதிரி ஆல்ஃபேக்டரி ஹலுசினேஷன், டக்டைல் ஹலுசினேஷன், இந்த மாதிரி பலவிதமான ஹலுசினேஷனை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம சரியாக வச்சுருக்காமல் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு ஈடு கொடுத்து அக்யூட் ஸ்ட்ரெஸ்னாலையும் தவறான ஒரு உணவு முறைகளாலும் நம்ம சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து சீரழிக்கும்போது இந்த மாதிரியான சைக்கியாட்ரிக் டிஸார்டருக்கு நம்ம ஈடுபட போகிறோம். சரி மாமா, பாப்பா ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்கிறா. பட் இப்போ நம்ம இல்யூஷனை பற்றி பார்த்தோம், ஹாலுசினேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டு டெலூஷன்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டெலூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெலிஷனுக்கு ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜூம் நான் பேசிகிட்டு இருக்கேன், இல்லைப்பா ஜூம் பேசுகிறவர் வந்து ஒரு மனுஷனே இல்லை, அதையும் தாண்டி ஒரு எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைப்பா எல்லா பேரும் சொல்கிறாங்க அவர் மனுஷன் தான், அவர் வந்து திங்க் தட் நோ ஹீஸ் அன் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ப்ராப்பரான டெலிஷன். இன்னொரு எக்ஸாம்பிள், நான் ஒரு பேனா இருக்கிறேன், இது வந்து பேனா நான் எழுத போகிறேன். இல்லை இது பேனா இல்லை, இது லுஃப்தான்ஸா ஏர்க்ராஃப்ட்டு இப்போ தான் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு இறங்க போகுது. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இறங்கினவுடனே அதனுடைய மூடி வந்து அப்படியே இறங்குறவங்க அது மாதிரி வந்து டோர் ஓப்பன் ஆகுது, அது மூடி கிடையாது, இட் இஸ் அன் ஏரோப்ளைன். எல்லா பேரும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இல்லை இது ஏரோப்ளைனே தான், இது ஏரோப்ளைனே தான். நான் இங்கே இருந்து நியூயார்க்கில் இருந்து நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தேன், இதே ஏரோப்ளைனில் தான் வந்தேன், இதே பின்னாடி சீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன், அந்த பின்னாடி சீட்டில் தான். ஹி இஸ் வெரி சீரியஸ் அபவுட் தட். He is entirely psychotic. That is called delusion. Delusion na firm false belief which is held very strongly in spite of evidence to contrary. Belief ரொம்ப firm-ஆன belief, false belief ரொம்ப முக்கியமானது. But it should not originate from the person religious belief, cultural belief or social system. அதுதாங்க delusion. There are some ideas coming from the religious background or cultural background or maybe a social background which may be a firm and maybe a false to other people, but that is not at all a delusion. That's entirely different things. I'll give one classical example for this. It is a firm belief, it is a false belief held very strongly in spite of evidence that everyone are saying, in spite of you are saying contrary, but which is not originating from socio-cultural religious background, upbringing of the background. அதுதான் delusions. ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா ரிலீஜியன்ஸில் வந்து எப்படி ஹாலுசினேஷனில் பல விதமான டைப் இருக்கோ அதே மாதிரி டெலியூஷன்லேயும் பயங்கர பல விதமான டைப் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பையன் இருந்துட்டு சொல்கிறான், பாரு இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு நம்ம ஹவாய்க்கு நம்ம போகிறோம் பறந்து, பாஸ்போர்ட்லாம் தேவை கிடையாது சரிங்களா. நான் வந்து ஏரோப்ளேன் ஏறின உடனே என்னை இம்மீடியட்டாக
ஹவாய்க்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரான்ஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரான்ஸு ப்ரைம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு ட்ரம்ப்போடு சேர்ந்து நம்ம சாப்பிட போகிறோம். அதே மாதிரி பில்கேட்ஸும் அங்கே வராரு, புஷ்ஷெலாம் வராரு. புஷ்ஷெலாம் இறந்துட்டார், இல்லை புஷ்ஷெல்லாம் வராரு. எல்லா பேரும் வராங்க. யாராவது வரலைன்னா நான் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அதனால் யாராவது வந்தே தான் ஆகணும். ஸோ இப்படியே அந்த பையன் சொல்லிகிட்டே இருந்தேன்னா யூ வில் திங்க் தட் there is something wrong with his thought pattern, right? So this is called delusion of grandiosity. He deluded grand ideas, delusion of grandiosities. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அப்படியே லைட்டாக சிந்திச்சு பார்க்கணும். we are not deluded basically, but sometimes we think the material is a great object of our life. With the material is essential, of course, yeah, but we think it's a great object of our life and we cannot able to come back from that object of the life at that moment. Grandiosity, it's a delusion of grandiosity. Think like big, think really big. இது மாதிரியான விஷயங்களை சாத்தான் நம்ம மைண்டில் திணிக்கிறது இந்த உலகத்தில் வந்து நிறையா நடக்குது. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு விதமான டைப்பான டெலியூஷன் இருக்குது, பேரனாய்டு டெலியூஷன். அப்படின்னா என்னப்பா பேரனாய்டு டெலியூஷன்னா என்ன? டெலியூஷன் ஆஃப் பேரனோயா. பேரனோயா அப்படின்னா என்ன? பயங்கரமாக இருக்கே இந்த டெலியூஷன். அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு பர்சன் இருக்கும்போது அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது தப்பான விஷயம் நடக்குமோ, வாழ்க்கையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ, ஏதாவது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு போலீஸ் எப்போ பார்த்தாலும் என்னை விரட்டிகிட்டே இருக்குப்பா. எப்படிப்பா அவனுக்கு போலீஸ் என்னை விரட்டுறாங்கன்னு தெரியும்? நான் எப்போ என் கிராமத்துக்கு போகிறேனோ அவங்க எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் சேர்த்து போட்டு விட்டுடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆர்மியை வந்து அனுப்பி ஒரு 100 மிலிட்ரி மெம்பர் அப்படியே என் கையில் செயினை கட்டி என்னை வந்து எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. போலீஸ் என்னை விரட்டிகிட்டே இருக்குது. எனக்கு வந்து ஃபுட்டை வந்து ஏதாவது கொடுத்து அந்த ஃபுட்டிலேருந்து ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து என்னை கொண்டு போய் போலீஸில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஆனால் போலீஸ் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் அதே மாதிரி நான் ஒரு ஊருக்கு போகிறேன். அங்கே போனோடனே கடைக்கு போய் அதாவது குடிக்கிறதுக்காக போனோம்னா அங்கே பார்த்தா அங்கே போலீஸ் இருக்குது. நான் பஸ்ஸில் ஏறினா போலீஸ் இருக்குது. உடனே நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி நீங்களும் என் போலீஸாக தான் இருப்பீங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஜூமில் என்னை பார்த்துட்டே இருக்கீங்களா? அந்த ஜூம்லேருந்து என்னை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போகிறீங்களா? ஹீ இஸ் whatever you try to do or convince him, he think every object, every action is a policeman, right? It's a delusion of paranoia. It's the same thing. We always think our worry, very acute worry and stress and kind of paranoid thought comes into our mind. And one day he may enter into a state of delusions, then he need psychiatric medicines, right? So it's a delusion of paranoia. Satan is always willing to give all these kinds of nonsense stuff into our mind so that we can think and we can destroy ourselves and we can make ourselves very impure and be clean with unrighteousness in our thought, mind and soul. So it's a delusion of paranoia. There is another very important delusion இருக்குது. இதே மாதிரி delusion of grandiosity, delusion of paranoia மாதிரி இன்னொரு ஒரு அருமையான delusion இருக்குது, delusion of poverty. சரிங்களா? delusion of poverty இது நிறையா பேர்த்துக்கு இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். பில்கேட்ஸ் இங்கே வருவார். வந்துட்டு நான் ரொம்ப பிச்சைக்காரன் ஆகிட்டேங்க, இந்த உலகத்துலேயே நான் வந்து பயங்கரமான பிச்சைக்காரன் ஆகிட்டேன். மைக்ரோசாஃப்ட்டை நான் பில்டு பண்ணேன், உண்மை தான். ஆப்பிள் எல்லாம் இருக்குது, ஆமாம் உண்மை தான். ஆனால் என்ன நிறைய எம்ப்ளாயி இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு சட்டை போட்டுக்க இல்லை, சாப்பாடு இல்லை. இப்படி ஒருத்தர் பேசினார்னா நீங்கள் வந்து ஐ ஏபிள் டு திங்க் இஸ்
வாட் கைண்ட் ஆஃப் டெலூஷன் டெலூஷன் ஆஃப் பாவர்ட்டி. நிறைய பேரை வச்சுட்டே இல்லை கொடுக்கறதுக்கு மனசே இருக்காது, சரிங்களா. ஆனால் சொத்து மட்டும் கோடி கணக்காக இருக்கும். ஆனால் வந்து பஞ்சாப்பாடு பாடுவாங்க, பார்க்கணுமே, ஐயா தாங்கவே முடியாது. டெலூஷன் ஆஃப் பாவர்ட்டி, சரிங்களா. நான் சைக்காட்ரிக்காக சொல்லிட்டுருக்கேன். பட் சேட்டன் மேக்ஸ் லாட் ஆஃப் பீப்புள். அது ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறான், சரிங்களா. பட் சைக்காட்ரிக்கலி இட்ஸ் அ ப்ராப்ளம். they need a psychiatric medicine. They call the delusion of poverty. But அப்பப்போ இந்த மாதிரியான நம்ம வந்து நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கும் போது, நம்ம நண்பர்கள் மத்தியிலையோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ரொம்ப பஞ்சப்பாடு பாடுறதை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் டெலூஷன் ஆஃப் பாவர்ட்டி, சரிங்களா. இன்னொரு பயங்கரமான ஒரு டெலியூஷன் என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங்கான டெலியூஷன் என்னென்னா, ஃபர்ம் அண்ட் ஃபால்ஸ் பிலீஃப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ம் ஃபால்ஸ் பிலீஃப், சரிங்களா. டெலியூஷன் ஆஃப் நெஹிலிசம் அப்படின்னா என்னப்பா, ஒருத்தன் வரான் வந்துட்டு, நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு மொத்தம் எத்தனை விரல் இருக்கு? 5 விரல் இருக்கு. இல்லை எனக்கு விரலே இல்லை. என்னப்பா சொல்கிறேன், 5 விரல் இருக்கு பாருங்க, என் கையே இல்லை. திருப்பி கொஞ்ச நேரம் சொல்கிறான், பாருங்க நான் அப்படியே மாயமாக மறைஞ்சு ஆவியாக மாறிட்டேன், நம்ம பாடியே இல்லை. ஏப்பா பேசிகிட்டு இருக்கியப்பா? நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அது வாயிலேருந்து இல்லை, காற்றுலேருந்து வருது. இட்ஸ் கால் டெலூஷன் ஆஃப் நெகிலிசம்ஸ். இது மாதிரி நிறைய டெலூஷத்தை அடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஃபர்ம் அண்ட் ஃபால்ஸ் பிலீஃப் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சரிங்களா. எவிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பட் he will not believe. He think that this false belief is so firm for him, so he cannot escape from these kinds of thing, even though you provide a lot of evidence. This is called delusion. Firm belief and false belief that's held strongly in spite of whatever evidence, சரிங்களா. எக்கச்சக்க இது மாதிரியான டெலியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம இலூஷன் பார்த்தோம், ஹாலுசினேஷன் பார்த்தோம், டெலியூஷன் பார்த்தோம். இந்த 3 விதமான ஒரு போர்வைக்குள்ளே இந்த உலகத்தில் வந்து சாத்தான் அப்படியே மக்களை போட்டு வதக்கி கொண்டு இருக்கான். இதிலேருந்து விடுபடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பார்வை யாரை நோக்கி இருக்கணும்? தெளிந்த புத்தியாக நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத ப்ராவப்ஸ் அப்படியே அழகாக நிறைய இடத்துல பார்க்கலாம். 2 விஷயத்த நறுக்குன்னு சொல்லிடுறேன். ஞானமாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். இப்போ ஞானமாக இருக்கிறதுனா என்ன, புத்திசாலியாக இருக்கிறது, 2க்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா. கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறது இருக்குது. புத்திமானாக இருக்கணும் அப்படிங்கிறது. புத்திமான்னா என்ன, ஞானவான்னா என்ன? இவங்க 2 பேராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான இலூஷன், ஹாலுசினேஷன், டெலூஷனுங்கிற மாதிரியான ஒரு சைக்காட்ரிக் கான்செப்டில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வர முடியும்? இந்த மாதிரியான பார்வையிலேருந்து நம்மளை மறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தப்பு இருக்குது, அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க தாட்டை அடிக்கடி வந்து அதை செய்யின்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் அதை செய்யலை. நீங்கள் ஒரு புத்திமான். இந்த ஹேபிட்டு மறுபடியும் வாழ்க்கையில் வந்து அது உங்களுக்கு கேரக்டராகவே மாறிடுச்சு. ஒரு நாள் அதே பொருள் அதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் அது மேலே உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. அந்த 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 ஒரு ஆக்ஷன் மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. அதனால் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அந்த தவறை வந்து செய்யணுங்கிற ஒரு விருப்பமே உங்களுக்கு வரல. நல்லா நோட் திஸ் பாயிண்ட், விருப்பமே இல்லாமல் போயிட்டீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் விஸ்டம். ஸோ ஒரு தப்பு தெரியும், பட் பை லா யூ டோன்ட் வாண்ட் டு டூ தேட். ஐ கால் இட் அஸ் அ புத்திமான். பட் தவறை வெறுப்பது, யூ ஆர் நியரிங் ஸோ க்ளோஸ் டு காட், தட் இஸ் கால்ட் விஸ்டம். இந்த 2ஐயுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கும் போது இந்த விதமான இலூஷன், ஹாலுசினேஷன், டெலூஷன்லேருந்து நம்ம தப்பிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவு முறைகளிலையும் நம்ம வந்து மாற்றிக்கும் போது என்ன அப்படின்னா, பச்சை காய்கறிகள், கனி வகைகள், பருப்பு வகைகள், தானியங்கள், கீரைகள், கொட்டைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து விரும்பும்போது நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு தவறான உணவு முறைகள் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சு போய்கிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம வந்து எப்பயுமே வெறுக்கக்கூடாது.
ஒரு ஒரு சேஞ்சஸை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸை வந்து வெறுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக யூ நீட் டு மேக் எ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் குட் திங்ஸ். அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம நிறையா விரும்பும்போது அந்த கெட்டது தானாக மறைஞ்சு போயிடும். இப்போ கடவுளோட நெருங்கி நெருங்கி வாழும்போது கெட்டதை நம்மளை விட்டு அப்படியே மறைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் nonsense things, but God wants us to focus on an object, that the great and big object that's called eternal life.